வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹெல்த்தியான கேரட் டெசர்ட். அதாவது கேரட்டில் பொதுவாகவே நிறைய விட்டமின்ஸ் இருக்குங்க. ஏ, சி, டி, இ, கே இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாமே நிறைஞ்சிருக்கிற இந்த கேரட்டை டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நேரமாவதும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தைங்களுக்கு டெய்லியுமே கொடுக்கணுங்க. நம்மளும் அட்லீஸ்ட் வீக்லி 3 டைம்ஸாவதும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த கேரட்டில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான கேரட் யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி செய்யலாம் தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் நம்ம சேனலை ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ஹெல்த்தியான கேரட் டெசர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கேரட் டெசர்ட் செய்யறதுக்காக டெல்லி கேரட் 300 கிராம்ஸ் எடுத்துருக்கேங்க. வின்டர் டைமில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த கேரட் நார்மல் கேரட்டை விடவே ஸ்வீட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கேரட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த இந்த கேரட்டை ஒரு பீலர் வச்சு அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணினா போதும். இதை இப்போ ஒரு குக்கரில் இறக்கி வச்சு ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினாலே போதுங்க. பாருங்கள், நான் ஒரு கிளாஸில் 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக தான் நான் இங்கே தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது குக்கர் மூடி போட்டு 2 விசிலுக்கு வேக வச்சிடலாம். கேரட் 2 விசிலுக்கு வெந்து 10 நிமிஷம் சூடாறி இருக்கு. இப்போ நான் கேரட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். இந்த கேரட் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு ஜார் எடுத்து வேக வச்ச கேரட்டை நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கணும். இந்த கேரட் பேஸ்ட்டை இப்போ நம்ம அடி கனமான பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணியில் இன்னும் 1/4 கிளாஸ் தண்ணி மிச்சம் இருக்குங்க. டோட்டலாகவே 3/4 கிளாஸ் தண்ணி தான் இந்த டெசர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அடுத்ததாக ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதில் ஏற்கனவே நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் இதில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போதைக்கு தேவையில்லைங்க, இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் இருக்கிற மிச்ச தண்ணியை பேனில் ஊற்றிடலாம். இந்த கேரட் பேஸ்ட்டில் டெசர்ட்டுக்கு தேவையான சர்க்கரை 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். சர்க்கரை சேர்த்துன பிறகு இப்போ இந்த பேனை ஸ்டவ்வில் வச்சு கேரட் டெசர்ட் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பேன் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா ஆயில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட சேர்த்தினா போதும். பாருங்கள், இதே போல் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். டோட்டலாகவே ஒரு 10 to 15 மினிட்ஸ் தாங்க தேவைப்படும். இந்த டைம்லேயே நம்மளோட கேரட் டெசர்ட் ரெடி ஆகிடும். கேரட் பேஸ்ட் ஓரளவுக்கு குறுகி வர இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக 2 பிஞ்ச் இல்லாட்டி 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு கேரட் நல்லா குறுகி வர இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் அதை ஊற்றிக்கணுங்க. கார்ன்ஃப்ளவர் ஊற்றின பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் குக் பண்ணும். இவ்வளோ நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணியிருந்தோம். ஆனால் கார்ன்ஃப்ளவர் ஊற்றின பிறகு கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவரோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா குக் ஆனால் மட்டும்தான் நம்மளோட கேரட் டெசர்ட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு நம்ம ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சா சீக்கிரமாக கட்டி தட்டிடும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். பாருங்கள்,
நம்மளோட கேரட் டெசர்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்காக வந்திருக்கு. இதுக்கு மேலே குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதே போல் சின்ன சின்ன பவுல்ஸ் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் இல்லாட்டி ஆயில் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் இங்கே நெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நெய் ஊற்றின பிறகு ஒரு ப்ரஷ் இல்லாட்டி கை வச்சு நல்லா ஈவனாக பவுல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்ம ஊற்றுற கேரட் நல்லா செட் ஆன பிறகு இதிலிருந்து ஈஸியாக விட்டு வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். நெய் இதே போல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு கேரட் சூடாக இருக்கும் போதே பவுலுக்கு மாற்றிக்கணும். கேரட் ஃபுல்லாக பவுலுக்கு மாற்றின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்க போகிறேங்க. ஃப்ரீசரில் வைக்கும்போது 1 hour நம்ம வச்சா போதும். ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3 to 4 hours மினிமம் வச்சாதான் நல்லா செட் ஆகி வரும். நான் இப்போ இங்கே ஃப்ரீசரில் வச்சு தான் செட் பண்ண போகிறேன். 1 hour ஆயிருக்கு. இப்போ எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கேரட் டெசர்ட் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. விட்டு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி விட்டு வரணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பவுலில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே போல் மிச்சம் இருக்கிற 2 பவுலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட கேரட் டெசர்ட் சூப்பராக இங்கே செட் ஆகி வந்திருக்கு. இதை இப்போ இன்னும் டேஸ்டி ஆக்கிறதுக்காக டெசிகேட்டட் கோகோனட் நான் இங்கே எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா நார்மலான கோகோனட்டை உள்ளே இருக்கிற ஒயிட் பார்ட்டை மட்டும் துருவி எடுத்து ஒரு பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண பிறகு மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்று சுற்றினா போதும். இதே போல் டெசிகேட்டட் கோகோனட் கிடச்சிடும். பாருங்கள், அதில் போட்டு நல்லா டிப் பண்ணி அழகாக வந்திருக்கு. இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கேரட் குக் பண்ணும்போது நம்ம அதில் வேறு எந்த நட்ஸ் எதுவுமே சேர்த்துல. அதனால தான் லாஸ்ட்டில் இதே போல் டெசிகேட்டட் கோகோனட் டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.